ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு எக்ஸாம்க்கு எது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூ டேஸாக வந்து டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணுற வீடியோஸு ஏதாவது கண்டிப்பாக ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எத்தனால் அண்ட் பயோஃபியூல்ஸ் ரிலவெண்ட்டாக எடிட்டோரியல் வந்துச்சு. நம்ம ஒரு டாபிக் எது மாதிரி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பார்த்துட்டு தென் நியூஸில் என்னென்ன வந்துச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி இப்போ வந்து கேட்டிருக்காங்க அது மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரிகார்டிங் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட், நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 28 prohibits use of food crops 1G ethanol. Second, E20 fuel provides better mileage than pure petrol per liter. Third, the CAP 3 standards are set to be implemented from April 2027. Which of the above statement is or correct? A 1 and 3, B 2 and 3, C all of the above, D 1 only. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 அண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து E20ன்றது வந்து 6 to 7% வந்து லெஸ் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் பெட்ரோலோட. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல்? ஃபர்ஸ்ட், ethanol is converted to SAF through alcohol to jet process. Second, SAF is process approved under ICAO standards but not by ASTM International. Third, aviation sector can currently use batteries as a primary decarbonization tool. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன தப்புனா ரெண்டுமே வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் வந்து கமர்ஷியலாக வந்து ஏர்கிராஃப்ட்டுக்கு இன்னும் அப்ரூவும் பண்ணல. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போகலாமா? வித் ரெஃபரன்ஸ் டு செகண்ட் ஜெனரேஷன் எத்தனால் கன்சிடர். First, it is produced from food crops like sugarcane and maize. Second, it helps reduce agriculture residues burning, stubble burning. Third, PMG1 scheme is associated with setting up 2G ethanol plants. Which of the above is are correct? A 2 only, B 2 and 3, C 1 and 3, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 and 3. ஓகேங்களா? ஏன்னா வந்து 2Gன்றது வந்து என்னது, அதனுடைய ரெசிடியூஸ் கிராப் ரெசிடியூஸ் இருக்குல்ல அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. டைரெக்டாக அந்த ஃபுட் கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுட் கிராப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் தான் சொல்லிப்பாங்க. ஓகே ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தாச்சுல, ஏன் அதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த எடிட்டோரியல் கேன் இந்தியா மூவ் டு 100% எத்தனால் பில்டிங் அது தான் இருந்துச்சு. ஸோ எடிட்டோரியல் நியூஸில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பாலிசி புஷ். மினிஸ்ட்ரி ஆஃப் இருக்காருல்ல காட்கரி சார், அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 100% எத்தனால் பில்டிங் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நியர் ஃபியூச்சரில் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து எத்தனால் யூஸை வந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணலாம் அது மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பயோ பாலிசி 2018 வந்து என்னென்னா 25-26 இந்த இயரில் வந்து எத்தனால் பில்டிங் வந்து 20% பண்ணியிருக்கணும். நம்ம பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறதுல அதில் அட்லீஸ்ட் 20% எத்தனால் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் எத்தனால் யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு லிட்டர் எத்தனால் எடுத்துக்கிட்டால் ஒரு லிட்டர் பெட்ரோலோட 40-50% வந்து மோர் எனர்ஜியாக வந்து அவுட்புட்டாக தரும். தென் லெஸ் எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். தென் வந்து பேர்ன் பண்ணுற போது கிளியராக இருக்கும். அதனால் வந்து கார்பன் மோனாக்சைடு பர்டிகுலர் மேட்டர் அதெல்லாம் இருக்குல்ல லெஸ் எமிஷன்ஸ் இருக்கும். அதனால் பொல்யூஷன் குளோபல் வார்மிங் அது மாதிரி நிறைய இஷ்யூஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு எத்தனால் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் இம்போர்ட் டிபெண்டன்சியை வந்து ரிடியூஸ் பண்ணும். ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கே தெரியும் இந்தியா வந்து ஃபியூயலை வந்து எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்ணது வந்து டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கும். ரீசெண்டாக ஈரான் கான்ஃப்ளிக் நடந்துச்சுல, அதனால் வந்து எவ்வளோ பெட்ரோல் விலை அது மாதிரி நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லா பொருளோட விலையும் இது இன்க்ரீஸ் ஆச்சுல. ஸோ வந்து இது மாதிரி நம்ம இம்போர்ட் வந்து டிபெண்டன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக வந்து எத்தனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாலோட சோர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மோஸ்ட்டாக நம்ம இப்போ வந்து எத்தனால் வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா சுகர் கேனில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் சுகர் கேன் எடுத்துக்காங்களேன், அது வந்து ஒரு வாட்டர் இன்டென்சிவ் க்ராப். ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ வந்து தண்ணி பற்றாமல் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் வருதா, அதுவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது சுகர் கேன் யூஸ் பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரைஸ் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மெயினான ஃபுட் கிராப் தானே, அதனால். ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் மூவ் ஆன் பண்ணாங்க. மெயினான கிராப் யூஸ் பண்ணாமல் கிராப் ரெசிடியூஸ் வந்து இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் ஸ்ட்ரா அது மாதிரி வேஸ்ட்டாக போதில்ல, அதை யூஸ் பண்ணி எதனா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டபுள் பர்னிங் இஷ்யூஸ் தெரியல, பஞ்சாப் ரீஜனில் வந்து ஷார்ட் டைம் இருக்கிறதுனால வீட் கல்டிவேஷன் நெக்ஸ்ட் கிராப்புக்கு போன்றதுனால நிறைய வந்து ஸ்டபுள் பர்னிங் பண்ணுவாங்க. அதனால் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்ஸ் சுற்றி வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கிளைமேட் அந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். ஸோ வந்து
இது வந்து எத்தனால் பில்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டா ஸோ வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராப் ஸ்டபுள் பர்னிங்க்கும் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த எத்தனால் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நியூஸில் வந்துச்சு. நெக்ஸ்ட் நியூஸில் அதே டீட்டெயில் என்ன டாபிக் வந்துச்சுன்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அண்ட் சிஏபி ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் நோட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன பார்த்துக்கலாமா? நார்மலாக இருக்க பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து அப் டு 20%, அதாவது E20 எத்தனால் பில்டிங் 20% யூஸ் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அதே வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வெஹிக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டால் எத்தனால் பில்டிங் 85% ஆர் 100% பண்ணியிருந்தாலும் கரெக்டாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா இந்த வெஹிக்கிளை பார்த்தோம்னா கொலிஷன் ரெசிஸ்டன்ட் ஃபியூயல் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ், பெட்டர் ECUs அது மாதிரிலாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கான்னா ஆமாம் இருக்குது, ஆனால் வந்து அதனோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டொயோட்டா ஐக்ராஸ் இன்னோவேஷன், அதோட காஸ்ட் வந்து பெட்ரோல் வெர்ஷன்ஸோட 3 to 4 lakhs வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் மாருதி சுசுகி, ஹுண்டாய் அவங்களும் வந்து இந்த வந்து ஃப்ளெக்ஸ் வெஹிக்கிளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. கேப் ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கேப்னா கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி. இது வந்து இந்தியாவில் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸும் வந்து CO2 எமிஷன்ஸை வந்து லெஸ்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வெஹிக்கிளை வந்து மேனேஜ் பண்ணணும். அதுதான் அதனோட எய்மு. இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் SUV மேக்கர்ஸ் இது வந்து டிசைன்ஸ் வந்து மோர் எஃபிஷியன்ஸ் மாடல்ஸாக வந்து பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்ஸ் வச்சுருப்பாங்களே, அது என்ன கேப் 3 வந்து என்ன லிமிட் ரீசெண்டாக அப்டேட் பண்ணதுன்னா CO2 எமிஷன் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸோட 30% வந்து லெஸ்ஸாக இருக்கணும். அது வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஓகே, இது வந்து April 1, 2027 வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. CF3ன்றதுனால E20, E100 அந்த வெஹிக்கிள்ஸும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ப்ராசஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் E20 எஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? E20ன்றது 6 to 7% லெஸ் எஃபிஷியன்ட்டாக தான் இருக்கும் பியூர் பெட்ரோலோட. ஓகே, இதனால் வந்து லெஸ் மைலேஜ் தான் கவர் பண்ணும். இதனால் வந்து ஹை ரன்னிங் காஸ்ட் வந்து எத்தனால் வந்து யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி, இதுவும் வந்து இது மாதிரி ஏவியேஷன் ஃபியூல் தான் மோஸ்ட்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இது மாதிரி ஆப்டிமமாக யூஸ் பண்ணலாம். அது வந்து நியூஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு SAF why it matters. Aviation is hard to decarbonize, cannot use battery and hydrogen at scale it. இதை வந்து நம்ம கொஸ்டின்லேயே வந்து பார்த்தா அந்த பாயிண்ட் தான். ஸோ வந்து என்னென்னா SAF is primary way to meet international climate completion. ஏவியேஷனில் வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணால் தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அதுக்கு வந்து எத்தனால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்கஹால் டு ஜெட் இந்த ப்ராசஸை மேக் பண்ணி எத்தனால் வந்து ஒரு ஃபியூலாக வந்து ஏவியேஷன் செக்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எது மாதிரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டீஹைட்ரேட் எத்தனால், செகண்ட் லென்த் அண்ட் கார்பன் செயின், தென் ஹைட்ரோஜெனரேட். இது மாதிரி பண்ணுறதுனால கரெக்டாக வந்து ஏவியேஷனில் வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ATG prevents raw ethanol from cording jet fuel lines, absorb moistures. ASTM International sets global SAF standards as approved by ATG. ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டான லிமிட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி அதை பற்றி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம். இந்தியா ட்ரை டைவர்சிங் வித் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஃப்ரஸ்ட்ரேட் பை US சாங்ஷன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்து தான் மெனி டீட்டெயிலும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி ஈரான் சாங்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிச்சு அது மாதிரி. ஓகே, இந்த டொமஸ்டிக் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் அண்டர் டெவலப், லிமிட்டட் டு இண்டிஜினஸ் ரிசல்ட்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான். ஃபுட் ப்ரைஸஸ் வந்து கேஸில் வந்து எது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆச்சு அது மாதிரி பார்த்தது தான் ப்ரீவியஸ் வீடியோஸில். தென் நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்ஸ் எய்ம் டு மேக் இந்தியா எனர்ஜி எக்ஸ்போர்ட்டர். குளோபல் நாம் எனர்ஜி காஸ்ட் $3 to $6 per kg இருக்கணும். ஆனால் வந்து பார்த்தா க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ஸ்டில் இந்தியாவில் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா காஸ்ட் வந்து பெட்ரோலோட அதிகமாக இருக்குது. மேனுஃபேக்சர் பண்ணணும் அது மாதிரி, அது ஒரு மேஜர் சேலஞ்ச். செகண்ட் லேண்ட் யூஸ், இரிகேஷன், வாட்டர் டிமாண்ட், ஃபுட் வாசர் ஃபியல், இது மாதிரி வந்து கீ இன்டைரக்ட் காஸ்ட்ஸும் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் பண்ணுது. தென் சுகர் கேன் பேஸ்டு எத்தனால் as higher கார்பன் ஃபுட் பிரிண்ட் தென் 2G எத்தனால், அதுவும் முக்கியமான ஒரு இஷ்யூஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம எக்ஸப்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் பயோஃபியூல் பாலிசி 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து என்னென்னா 1G 2G 3Gன்னு அப்டேட் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. அதாவது 1Gயில் எத்தனால் வந்து கிராப்ஸ், அதாவது சுகர் கேன், ரைஸ் அது மாதிரி எது மாதிரி யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. 2Gனா அதனோட ரெசிடியூஸ் யூஸ் பண்ணுறது. 3Gனா அந்த ஆல்கே ஃபங்கே அது மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது மாதிரி அப்டேட் பண்ணி போயிருப்பாங்க. இது யார் நோடல் மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். ஓகேங்களா? எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 2022 அமெண்ட்மெண்ட் பண்ணி பயோஃபியல் மேண்டேட் அது மாதிரி கிரிட்டேரியாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ICAO கார்பன் டார்கெட் எவ்வளோனா 2050 வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அது பண்ணியிருக்காங்க. அது வந்து SA வந்து ஒரு கீ பாத்வேயாக ஆக்ட் பண்ணணும். ஓகே,
கீ நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். நம்மள எத்தனை பில்டிங் டார்கெட்ஸ் வந்து 5, 10, 20 தென் ஹண்ட்ரட்ஸ் அது மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணிக்கணும் 50% வந்து 23, 24ல பண்ணியிருக்கோம். 25, 26ல நம்ம டார்கெட் எவ்வளோனா 20%. ஓகேங்களா? கேப் நார்ம்ஸ் தெரியும். CO2 லிமிட் வந்து ஈச் பேஸில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து 2017, செகண்ட் 2022, தேர்ட் வந்து 2027ல வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனால் ப்ரைஸ் வந்து எது மாதிரினா ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபேர் அண்ட் ரெமுனேட்டிவ் ப்ரைஸ் லிங்க், அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது மாதிரி கிராப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி சுகர் கேனுக்கு லிங்க் பண்ணுறது தான் FRP. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டால் 65 rupees per லிட்டர் அது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம், அக்ரிகல்ச்சர், ரோட் டிரான்ஸ்போர்ட், சிவில் ஏவியேஷன் இதான் பண்ணுறாங்க. கீ பாடிஸ் எடுத்துக்கிட்டால் SAP ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது யாருன்னா ASTM இன்டர்நேஷனல், தென் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இந்தியா லெவலில் பண்ணுறாங்க. கேபினட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து எத்தனால் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது முக்கியமான ஸ்கீம்ஸ் எதுனா கோபர்தன் ஸ்கீம், தென் PM-JEWN ஸ்கீம். இது வந்து எத்தனால் வந்து அடிக்கடி நியூஸில் வரதுனால இந்த ஸ்கீம்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. Okay friends, இந்த டாபிக்ல மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். According to India's national policy on biofuels, which of the following can be used as a raw material for production of biofuels? இது வந்து UPSC 2020ல கேட்டாங்க. First, cassava, damaged wheat grains, groundnut seeds, oats gram, rotten potatoes, sugar beet. Select the correct answer using the code given below. A 1256, B 1346, C 2345, D all of the above. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான டாஸ்க், இதுக்கான கரெக்டான ஆன்சரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா இன்டர்நேஷனல் வாட்டர் அண்ட் யூஎன் கிளாஸ் ரெலவெண்ட்டானது எடிட்டோரியில் வந்தது. ஃபர்ஸ்ட் அதில் வந்துட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு யூஎன் கிளாஸ், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? யூஎன் கிளாஸ் கம் இன்டு போஸ்ட் 1982. இட் இன்டர்நேஷனல் ஸ்டேட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டிரான்சிட் பேசேஜ் அப்ளைஸ் நாட் இன்னோசன்ட் பேசேஜ். தேர்ட், த USA has ratified UN கிளாஸ். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2 ஒன்லி. ஏன்னா யூஎன் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சைன் பண்ணது 1982, போஸ்ட்க்கு வந்து 1994 வந்திருக்கும். தென் USA வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, ரீஆக்டிவேட் இன்னும் பண்ணல. செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இட் இஸ் பார்டர்ட் பை ஈரான் on one side, Saudi Arabia on other side. Second, it is the nearest point terrestrial water of Iran, Oman intersect, so there is no ISIS areas. That Iran can regulate any transit passage to all foreign ships under UN class. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து இது வந்து ஈரான் அண்ட் ஓமன் வந்து பார்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஈரான் வந்து இது மாதிரி டிரான்சிட் பேசேஜ் வந்து அப்ரூவும் அதாவது கேன்சலும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், IMO International Maritime Organization. First, IMO is a United Nations specialized agency headquarters in London. Second, IMO passed a resolution condemning both Iran and USA for their action. Third, IMO proposed facilitating evacuation of ships while uploading freedom of navigation. கரெக்ட் ஆன்சர் என்ன? A 1 and 3. 2 வந்து இன்கரெக்ட். ஏன்னா வந்து எந்த ஒரு கண்டம் அது மாதிரி பண்ணாமல் அமைதியாக தான் இருக்காங்க IMO. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடிட்டோரியல் பேஸ் பண்ணி தான் கேட்டது. ஸோ எடிட்டோரியல் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். வாட் ஹேப்பன்? உங்களுக்கு தெரியும், ஈரான் வந்து ரீசெண்டாக வந்து 3 ஷிப்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 2 வந்து சீஸ் பண்ணாங்க. அது மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையா போயிட்டு தான் இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தென் அது மட்டும் இல்லாமல் 100+ வெசல்ஸ் பெர் டே அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் வந்து ஒரு நாள் கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் பர் ஷிப்ஸ் வந்து கிராஸ் பண்ணாலும் அது மாதிரி பே பண்ணணும், அது மாதிரி போயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஓரளவுக்கு இஷ்யூஸ் வந்து ஈரான் தென் USA வந்து ஸ்டாப் பண்ணதுனால ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஜஸ்ட் நியூஸில் வந்தது, இது வந்து அப்டேட் ஆகிட்டு வீக்லேயும் வந்தாச்சு. ஓகே, இந்தியா வந்து என்னன்னா, இந்தியா வந்து ஒரு நேவிகேஷன் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக பெனிஃபிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்னென்னா இந்தியன் ஃப்ளாக்ஷிப்ஸ் வந்து அலோவ் பண்ணி ஈரானும் வந்து சொல்லியாச்சு. தென் வந்து அது மூலமாக ஈரான் வந்து டோலும் பே பண்ண தேவையில்ல, இன்டர்நேஷ்னல் லா பண்ணி, ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸில் அதனால் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டைம் வந்து 2 ஷிப்ஸ் வந்து இது பண்ணாங்க, அது தெரிஞ்சு அட்டாக் பண்ணாங்களா தெரியாமல் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியல. ஈரான் வந்து அதை வந்து இந்தியா வந்து கண்டெம் பண்ணாங்க. ஓகே, யூஎஸ் ஆக்ஷன்ஸ் எது மாதிரினா உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து டோல்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. தென் வந்து ஈரானோட ஒரு ஐஸ்லாண்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. தென் அதுதான் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு சொல்யூஷன் ப்ராப்ளம் இல்லாமல் கண்ட்ரோலாக தான் இருக்குது. சரி, ஈவன் கிளாஸ் ஓவர் பார்த்துலாமா? இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன லாக்கு அது மாதிரி இருந்தால் முக்கியமானது தான். எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதனோட லொக்கேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு இது மாதிரி இஷ்யூஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன
ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ரூல் இருக்குது, அது மாதிரி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கும். இது நியூஸ்லேயும் வந்ததுனால நம்ம வந்து இதை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தான். ஓகே, யூஎன் கிளாஸ் இது வந்து என்னென்னா 2 days நெகேட் பண்ணி 1994 வந்து போஸ்ட் வந்துச்சு. இதனோட கோர்ஸ் பிரின்சிபல் என்னென்னா கடல்ன்றது வந்து ஒரு ஷேர்டு குளோபல் காமர்ஸ் கலெக்டிவ் வந்து மேனேஜ் பண்ணணும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஃபார் மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் எக்ஸப்ஸ்லையும் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. மேரிடைம் ஜோன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டெரிட்டரியல் சி 12 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃபுல் சாவரன்டி ரைட்ஸ். அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இது மாதிரி ஸ்டெப்பில் இருக்குமா, பே ஆஃப் பெங்கால் அரபியன் சி வந்து பார்டர் பண்ணிக்குமா அப்படின்னா 12 நாட்டிக்கல் மைல்ஸ்னால் எந்த ஒரு கண்ட்ரிஸும் நெய்பர்ஹுட் இல்லைன்னா அது ஃபுல்லாக 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இந்தியாவுக்கு தான் வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். அவங்க வந்து என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃபுல்லாக வந்து சாவரன் ரைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் 24 நாட்டிக்கல் மைல் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஜியஸ் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து லிமிடெட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரிஸ் இருக்கும். தென் இஇசட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் 200 நாட்டிக்கல் மைலில் இருக்கும். இதில் வந்து ரிசோர்ஸ் ரைட்ஸ் வந்து பண்ணிப்பாங்க, ஆனால் சாவர்னிட்டி ரைட்ஸ் அங்கே இருக்காது. தென் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாம் ஜோனுக்கு அடுத்து என்னென்னா ஐசிஎஸ் சொல்லுவாங்க. இது வந்து பிஹைண்ட் த இஇசட் இருக்கும். இது வந்து என்னென்னா எந்த ஒரு நேஷனுக்கும் எந்த ஒரு பர்டிகுலர் ரைட்ஸ் இருக்காது, எல்லாரும் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சீன்னு எடுத்துக்கிட்டால் அதை இது பண்ணிப்பாங்க. தென் பேசேஜ் ரைட்ஸ்னா என்னன்னா இன்னோசன்ட் பேசேஜ் இன் டெரிட்டரி சீஸ் ஷிப்ஸ் மஸ்ட் பி போஸ்ட் நாட்டட் டு நேஷன். அதாவது வந்து ஒரு கடல் எல்லையில் வந்து கப்பல் வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. டிரான்ஸ்பேஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்ஸ் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டட் கண்டினியூஸ். இப்போனா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஒரு ஸ்டேட் அது மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே போயிட்டு வரலாம், எது மாதிரியும் அது வந்து சொல்லியிருப்பாங்க. தென் டிரான்ஸ்லேட்னா ஷிப்ஸ் மூவ் வித்தவுட் டிலே மஸ்ட் பி டிசைன் டிராஃபிக் ரூட்ஸ். கரெக்டாக வந்து ஈஸியாக ஃப்ரீயாக போகணும், அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னால். ஷிப்ஸ் மஸ்ட் நாட் லோட் அன்லோட் குட்ஸ் இன் வயலேஷன் ஈரான் ஓமன் லாஸ் இன் ஆல்மோஸ்ட். ஈரான் கேனாட் எனி பர்மிஷன் சீக்கிங் டிரான்சிட் ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ். அதாவது எந்த ஒரு கலவரும் எந்த ஒரு இன்டென்ட்டும் அட் பண்ணாமல் மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். அதுதான் இன்டர்நேஷ்னல் லாவில் இப்போதைக்கு இருக்கிறது. ஓகே மிஸ், எக்ஸாம்பிள் மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஈவன் கிளாஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் 82 அண்ட் 894 வந்து இது பண்ணது. இந்தியா வந்து இந்த அக்ரிமெண்ட்டை 1995 வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. 168 பார்ட்டிஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணல. இதை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேரிடைம் ஜோன் பார்த்தது தான் டெரிட்டரியல் ஜோன் 12 நாட்டிக்கல், கண்டிஷன்ஸ் 24, இஇசட் 200, கண்டிஷன்ஸ் செல்ஃப் வந்து அப் டு 350 நாட்டிக்கல் மைல்ஸ். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து என்னென்ன பார்டர்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஈரான் ஓமன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கான்றது மலேசியா சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியா பார்டர் பண்ணியிருக்கோம். பாபல் ஹே மண்டப்ன்றது ஏமன் அண்ட் ஜிபுட்டியும். தென் ஜெய்ட் ஆஃப் கிப்லேட்டர் வந்து ஸ்பெயின் அண்ட் மொராக்கோ வந்து பார்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு டாஸ்க். இந்த கண்ட்ரி வந்து இருக்குது, இது வந்து என்ன வாட்டர் பாடிஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கு முக்கியமான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வந்து சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பேசேஜ் என்னென்னா இன்னோசன்ட் பேசேஜ் டெரிட்டரியல் சீஸில் இருக்கும். டிரான்சிட் பேசேஜ்ன்றது இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுற மாதிரியும், தென் ஆர்ச்சரலைசிங் சி லேண்ட்ஸ் பேசேஜ்ன்றது ஐஸ்லேண்ட் ஸ்டேட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்தியாஸ் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ட்ரேட் நம்ம வால்யூம் நடக்குதுன்னா 95% வந்து அது வந்து கடல் வழி தான் நடத்துகிறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 68% ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து கல்ஃப் ரீஜன் தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்தியன் நேவி வந்து நெட் செக்யூரிட்டி ப்ரொவைட் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது. அதாவது சாகர் அது மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவும் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணி தான் இருக்காங்க. கீ இன்ஸ்டியூட்ஸ் என்னென்னா ஐஎம்ஓ, இது வந்து லண்டன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. தென் இன்டர்நேஷ்னல் ட்ரைபுனல் ஃபார் லா ஆஃப் சி, இன்டர்நேஷ்னல் சீபேட் அத்தாரிட்டி. இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருக்கா. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் யாராக இருக்காங்க, இந்தியா வந்து மெம்பராக இல்லையா, அது அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தா இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன, அது மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இந்தியா பாலிசி எடுத்துக்கிட்டால் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இந்தியன் ரீஜன், இந்தியன் மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடார், அது மாதிரி வந்து சிக்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுக்கலாம் பார்க்கலாமா. Between India and East Asia, the navigation time and distance can greatly reduced by which of the following? First, deepening of Malacca Strait between Malaysia and Indonesia. Second, opening a new canal across Ka Isthmus between Gulf of Cayman and Andaman Sea. Which of these statements given above is are correct? A. 1 only, B. 2 only, C. both, D. neither one nor two. Second question, which one of the following can come across if one travels through Strait of Malacca? 2010 like a question. Bali, Brunei, ஜாவா அண்ட் சிங்கப்பூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சரை நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.